ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம்11 திரும்ப வருமா வராதா, ஸோ என்ன மாதிரி போக்கிட்டு இருக்கு, இப்படியே ஃப்ரீயில் தான் போகுமா, ஃபேண்டசி பேண்டில் தான் இருக்குமா, இல்லை வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி வந்தால் எப்படி வரும், இல்லை வராதான்றதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ தான் இது. ஸோ நிறைய உண்மைகளை இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்ச்க்குமே நான் வந்துட்டு மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனலைசஸ் வீடியோஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. த கிரிக்கெட் சோல் டெலிகிராம் சேனல் பின்னாடி கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ், ஃபேண்டசி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்ல மேட்சஸ்க்கு உங்களுக்கு டாஸு, லைன் அப்பு, பிச்சு ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு 2 டெமோ டீம்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் பின்னாடி கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 6-7 மாதம் ஆச்சு. ஸோ ஆகஸ்ட் 20, 2025 காலையில் வந்து ஒரு நியூஸ்ன்றது வந்துச்சு. இந்த மாதிரி ஆன்லைன் மணி கேமிங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இந்தியாவில் பேன் பண்ண போகிறோம், லா பாஸ் பண்ண போகிறோன்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அடுத்த 2 நாளில் பிரசிடென்ட்டெல்லாம் சைன் வாங்கி லான்றதை பாஸ் பண்ணி ஆகஸ்ட் 22, 2025 அன்றைக்கி வந்து மொத்தத்துக்கு இந்தியாவில் எந்த வகையான நீங்கள் கேம்ஸையுமே மணி வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தடைன்ற மாதிரி பேனர் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல், அதாவது இந்த மாதிரி பெட்டிங், அப்புறம் சில வகையான விளையாட்டுகள்லாம் இருக்குது, அது லக் பேஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்லிங்கிற வரும். ஸோ இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேம் ஆஃப் ஸ்கில்ல ஃபேண்டசி, ரம்மி, இதெல்லாம் வந்து கேம் ஆஃப் ஸ்கில். ஸோ இந்த பார்ஷியாலிட்டி நடுவில் இருக்க அந்த கோட்டையும் எடுத்துகிட்டு எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் எந்த வகையான செஸ்ஸு, கேரம் போர்டு எல்லாமே சில கேம் ஆஃப் ஸ்கில்லில் தான் வரும். ஸோ எந்த வகையான பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் நீங்கள் எந்த விளையாட்டையுமே மணி வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தடை தான். இந்தியாவில் பேன் பண்ணுறோம், இட்ஸ் பிகம் இல்லீகல்னு சொல்லிட்டாங்க, பேன்ன்றது பண்ணிட்டாங்க. எல்லா ட்ரீம்11 எல்லாருமே அடுத்தடுத்து வந்து பெய்ட் கான்டெஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, நிறையா வந்து இன்னும் ட்ரீம்11 பேன் ஆகலை, இது வந்து ட்ரீம்11 இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ட்ரீம்11 இது வேறு ஒரு ரூபத்தில் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து எல்லாமே ஃபேக், ஒரு வியூஸ்க்காக போடக்கூடிய வீடியோஸ் தான் எக்கச்சக்கமாக வந்து இன்டர்நெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த சட்டம் வந்து அவங்க போட்டது தான். எல்லா வகையான விளையாட்டுமே தடை செய்யப்பட்டது தான். யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ ஹியரிங் போக்கிட்டுருக்கு. கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் வந்து நடத்தப்படும். இன்கேஸ் கோர்ட்டில் வந்து இல்லை கேம் ஆஃப் ஸ்கில்லை நாங்கள் விட்டுருவோம், அன்பேன் பண்ணிடுங்கன்னு சொன்னால் மட்டுமே திரும்ப ஃபேண்டசி பழையமே வரும். இப்போதைக்கு ட்ரீம்11 போன்ற பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஃப்ரீ டு ப்ளே மாடலுக்கு மாறிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வந்து நீங்கள் எந்த வகையான ஆப்பையுமே நீங்கள் இதில் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ண கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதைத்தான் அவங்க ரெகுலேஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நினைக்கிற ரெகுலேஷன் வேறு. ஸோ அதை வந்தால் நம்ம டேக்ஸு, அதுக்கப்புறம் சில ரூல்ஸ் போட்டு வரக்கூடிய ரெகுலேஷன் வேறு. அவங்க என்ன அந்த லாவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபேண்டசியுமே ஒரு விளையாட்டு தான். ஸோ அதை எதுக்கு நம்ம வந்து மணி வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலான்ற அந்த மாதிரி வந்து ஒரு ரெகுலேட் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரொமோஷன் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங்கில் எந்த கேமுமே நீங்கள் நடத்திக்கோங்க, பட் அதில் வந்து மணி இன்வால்வாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக தான் இருக்கணும் எல்லாமேன்னு சொன்னனால தான் இப்போ எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் ஃப்ரீ கான்டெஸ்ட் வந்து இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணி வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இப்போது அடுத்து ட்ரீம்11 ஐபிஎல்குள்ளே வருமா, ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பாசிட்டிவ் நியூஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் ஒரு இன்டர்வியூவில் ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு 15 நாளில் நாங்கள் வந்து இந்த ஃபைனல் ரூல்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு, 15 நாளில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டிராஃப்ட் ரூல்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்களுடைய இது ரிவ்யூக்கு வந்து விட்டுருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருந்துச்சு. அதுக்கு இப்போ வந்து ஜனவரி மாதம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15 நாளில் வந்து நாங்கள் விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பிப்ரவரியே வந்து முடிய போகுது, இன்னும் அந்த ஃபைனல் ரூல்ஸ்ன்றது வரலை. ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. மேபி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறையா வந்து இந்த இல்லீகல் பெட்டிங்ஸ், கேம்லிங்ஸ், ஃபேண்டசி எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குது, இல்லீகலாக ஓடிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து யாருக்குமே பயன் கிடையாது, யூசர்ஸ்க்கும் சேஃப்டி கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸு கிடையாது. ஸோ அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி பிளாக் மணி வந்து சுற்றிகிட்டே இருக்கும். இதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்களா? ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா
இதெல்லாம் முடியவே முடியாத காரியம். பிகாஸ் பல வருஷமாக வந்து இந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி மூவிஸ் ரிலீஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் வந்து பல வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. பல வெப்சைட்ஸ் அவங்க பிளாக் பண்ணுவாங்க, அப்படியே போய் அவங்க வேறு ஐபி அட்ரஸில் வேறு பேரில் வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இன்னுமே படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறது வந்து முடியாத காரியமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ டெக்னாலஜி வந்து அங்கே பிளாக் பண்ணுறதுக்கு வளர்கிறப்போ இந்த பக்கம் நடத்துகிறதுக்கும் அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் யோசிச்சுட்டு இருக்காங்களா, இல்லை வந்து மார்ச் 11 வந்து ஒரு ஹியரிங் இருக்குது ஐபிஎலுக்கு முன்னாடி. ஐபிஎல் வந்து மார்ச் 26. ஸோ மார்ச் 11 ஒரு ஹியரிங் இருக்குது. ஸோ அதில் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து ஃபைனல் ரூல்ஸ் விட்டுக்கலான்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவான நியூஸ். நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு பாசிட்டிவும் சொல்லலாம், நெகட்டிவும் சொல்லலாம். என்னென்னா ஐபிஎல் தான் வந்து இருக்கிறதுலே இந்த கிரிக்கெட் கேம்ஸ்லேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் அதில் தான் வந்து உங்களுக்கே தெரியும் ரிச்சஸ்ட்டு வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ரிச்சஸ்ட்டாக ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் லீக் வந்து ஐபிஎல். ஸோ அதில் வந்து பயங்கரமாக வந்து மணி ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கேம்ஸ் அந்த கட்டத்தில் இப்போவே வந்து கிட்டத்தட்ட வந்து லீகலாக இருந்தப்போ விட இந்த மாதிரி கேமிங்ஸ் வந்து இப்போ இல்லீகலானதுக்கப்புறம் தான் பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே யூஸஸ் அதிகமாக ப்ளே பண்ணுறாங்க, மணி வந்து இன்னும் அதிகமாக புழங்குதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஐபிஎல் அப்போ வந்து இது வந்து தடையில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான மணி புழங்கும், நிறைய யூஸஸ் ப்ளே பண்ணுவாங்க போய் இந்த மாதிரி சட்டவிரோத ஆப்ஸில் ப்ளே பண்ணுவாங்க. அதனால் யாருக்குமே பயன் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, யூஸர்ஸ்க்கும் சேஃப்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு கோர்ட்டும் கவர்மெண்ட்டும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வந்து இந்த ஃபேண்டசியோட ஃப்யூச்சர்ன்றது இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபேண்டசிக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு முன்னாடி ஃபேண்டசி திரும்ப வந்தாகணும். ஒன்று கோர்ட்டு வந்து அன்பேன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட் வந்து இந்த ஃபைனல் ரூல்ஸில் கேம் ஆஃப் ஸ்கில்லை தனியாக பிரித்து விட்டுட்டு நாங்கள் ரெகுலேட் பண்ணிக்கிறோம், இதனால் வந்து யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரிவர்ஸ் பண்ணால் மட்டுமே, ஐபிஎலுக்கு முன்னாடி பண்ணணும், அதுவுமே பண்ணால் மட்டுமே ஃபேண்டசி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஐபிஎல் வந்தாலும் பரவாயில்ல, இது கோர்ட்டு வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஹியரிங் போயிட்டே இருக்குது, ஃபைனல் ரூல்ஸை விடாமே விட்டாங்க, இல்லைனா பழைய மாதிரி இருந்த மாதிரி பேண்டுனே விட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா ஃபேண்டசிக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஐபிஎல் தான் வந்து இருக்கிறதுலே பீக்கஸ்ட் ஆஃப் ஒரு இது. ஸோ அதனால் அதில் தான் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறையா வந்து மணி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும், அதிகமான யூஸஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதிலே வந்து இவங்க விட்டுட்டாங்க, பரவாயில்ல நம்ம வந்து பேன் பண்ணிட்டோம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம தடுக்க பார்ப்போம், முடியலைன்னா விட்டுருவோன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபேண்டசி அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, வரதுக்கான சான்சஸ் இல்லை. பேன் மாதிரி இந்த தடை வந்து பெர்மனெண்ட் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ பார்க்கலாம். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஃபேண்டசியோட ஃப்யூச்சர். இந்த ஐபிஎல்குள்ளே இருக்கக்கூடிய டைமில் தான், அந்த மார்ச் 11 ஹியரிங்கில் தான் இந்த ஃபேண்டசியோட ஃப்யூச்சரே டிசைட் ஆகிருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. என்னுடைய கருத்து இது தான், வந்தால் ஃபேண்டசிக்குள்ளே வரணும், வந்தால் ஐபிஎல்குள்ளே ஃபேண்டசி வரணும், அப்படி இல்லைனா வரது கஷ்டம். சொல்லப்போனால் வரவே வரதான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லீக் தான் வந்து ஐபிஎல். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச இதுதான் அப்படி. நான் எகெயின் அதான் சொல்கிறேன், ஃபேண்டசி வரணும் அப்படின்னா இந்த ஐபிஎல்குள்ளே வரணும், அப்படி இல்லைனா வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அடுத்தடுத்து கோர்ட்டில் ஹியரிங் போடுவாங்க, கேஸுன்றது பல வருஷம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க பண்ணுறதை பார்த்தா ஸோ கவர்மெண்ட்டும் ஃபைனல் ரூல்ஸை விட்டுட்டு தடை தான் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 11 ஹியரிங் இருக்குது. ஸோ அந்த மார்ச் 1 26, ஸோ அந்த ஐபிஎல் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி இந்த 26 நாள் என்ன நடக்குதோ அதுதான் வந்து ஃபேண்டசி கேம்ஸாக இருக்கட்டும், கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், எந்த விதமான ஆன்லைன் மணி கேம்ஸோட ஃப்யூச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.